வெல்கம் டு எம்டி கிரியேஷன்ஸ். இன்னைக்கு ஆரி கிளாஸ்க்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆரி ஸ்டாண்ட், ஆரி ஃப்ரேம். ஆரி ஸ்டாண்டும் ஆரி ஃப்ரேமும் 16 இன்ச் லென்த்தில் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. ஆரி நீடில். ஆரி நீடிலில் நமக்கு 3 நீடில் தேவைப்படும். ஒன்று வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறதுக்கான நீடில், இன்னொன்று பீட்ஸ் நீடில், ஒன்று ஜர்தோசி நீடில். உங்களுக்கு சில்க் த்ரெட் நீடிலோ பீட் நீடிலோ கிடைக்கல அப்படின்னா நீங்கள் துலிப் பிராண்டோடைய நீடில்ஸ் வாங்கிக்கலாம். அந்த நீடில் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா க்ரோஷெட் யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய நீடில் தான் அது. அதை வந்து நம்ம இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 14 வந்து சில்க் த்ரெட் நீடிலுக்காக யூஸ் பண்ணுறது. நம்பர் 23 பீட்ஸ் நீடில் யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. நம்பர் 24 ஜர்தோசி நீடில் யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறது. உங்களுக்கு இன்கேஸ் சில்க் த்ரெட் நீடிலோ இல்லை பீட் நீடிலோ கிடைக்கலங்கிற பட்சத்தில் துலிப் பிராண்டுக்கு வாங்கிக்கலாம். அப்படி நீங்கள் துலிப் பிராண்ட் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக பிடிக்கிறதுக்கு முடியாது. அதனால நீங்கள் வந்து அதை பிடிக்கிறதுக்காக நூல் சுற்றணும். அதில் அது எப்படிங்கிறத நான் அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நார்மல் நீடில் வாங்கிக்கணும். நார்மல் நீடில் எப்படின்னா கீழே இருக்கிற ஹோல் வந்து அந்த நீடிலோடு இருக்கிற மாதிரியே சைஸ்லேயே வாங்கிக்கோங்க. 5ஆம் நம்பர் நீடிலும் 7ஆம் நம்பர் நீடிலும் 8ஆம் நம்பர் நீடிலும் வாங்கிக்கோங்க. கிளாத் வந்து பாப்லின் கிளாத் வாங்கிக்கோங்க. பாப்லின் கிளாத் அப்படிங்கிறது என்னதுன்னா பாவாடை தைக்கிறதுக்கு துணி இருக்கும் இல்லையா, அந்த துணி தான். அதை வந்து நீங்கள் 1 மீட்டர் இல்லைன்னா 1.5 மீட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து பிளாக்லேயோ இல்லை க்ரீன்லேயோ பாப்புலின் கிளாத் வாங்கிக்கோங்க. சில்க் த்ரெட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நம்ம எப்போவுமே ஒரு நூலாக சுற்ற மாட்டோம், 2 நூலாக தான் எடுத்துக்குவோம். எப்போவுமே வந்து ஆரி டிசைன்ஸ் யூஸ் பண்ணும்போது 2 த்ரெட்டாக எடுக்கும்போது ஒரு கலர் வந்து எக்ஸாக்டாக வந்து நம்மளுக்கு ப்ளவுஸ் டிசைன்ஸ் என்ன கலரில் வேணுமோ அந்த கலரில் வாங்கிட்டு அதை விட ஒரு ஷேட் கம்மியாக இருக்கிற ஒரு த்ரெட்டை வாங்கிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு அண்ட் நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஜரி த்ரெட் வந்து ஒரு கலரில் மட்டும் கிடைக்காது, கோல்ட், சில்வர் அந்த மாதிரி எல்லா கலர்ஸ்லையுமே இருக்குது. ப்ளவுஸுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரில் நம்ம வாங்கிக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கலரில் ஒரு ஜரி த்ரெட் வாங்கினா போதும். நார்மல் த்ரெட் கண்டிப்பாக வேணும். அது ஒயிட் கலர்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். பீட்ஸில் வந்து சைஸ் இருக்குது, சின்னதாகவும் வாங்கிக்கலாம், பெருசாகவும் வாங்கிக்கலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு 2 சைஸில் வாங்கிக்கோங்க. கோல்டு கலர் பீட்ஸ் மட்டும்தான் இருக்குன்ட்டு இல்லை, நிறைய கலர்ஸில் பீட்ஸும் இருக்குது. எந்த கலரில் நீங்கள் வாங்கணுமோ அது உங்கள் விருப்பம். ஸ்டோன் செயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன ஸ்டோன் செயினும் இருக்குது, பெரிய ஸ்டோன் செயினும் இருக்குது, கலர்ஸ்லேயும் இருக்குது, ஒயிட்லேயும் இருக்குது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்றில் வந்து 1 மீட்டர் அளவுக்கு வாங்கியிருந்தீங்கன்னா போதும். ஜர்தோசிஸ்லேயும் நம்மளுக்கு கலர்ஸ் வந்து நிறையா இருக்குது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு கலரில் ஒரு ஜர்தோசிஸ் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. மைக்கான்னு கேட்டிங்கன்னா கிளாஸஸில் வந்து நீங்கள் சைஸும் இருக்குது, ஷேப்ஸும் இருக்குது. உங்களுக்கு எது கிடைக்குதோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அது மாதிரி ஒரு பேக்கெட் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ப்ளவுஸில் டிசைன்ஸை ட்ரேஸ் பண்ணுறதுக்காக நம்ம ட்ரேசிங் பேப்பர் வாங்குவோம். ஒயிட் கார்பன் பேப்பர், ட்ரேசிங் பவுடர் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கெரோசின் வேணும். இதே மாதிரி ப்ளவுஸ் டிசைனை வந்து நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறது வந்து A3 சைஸில் தான் வந்து A3 சைஸ் இல்லைன்னா A2 சைஸில் வந்து நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த பிரிண்ட் அவுட்டை தான் நம்ம ட்ரேஸ் பண்ணுவோம். ப்ளவுஸில் நம்ம டிசைன்ஸ் நம்ம வரைகிறதுக்காக ஒயிட் பென்சில்ஸ் யூஸ் பண்ணுவோம். கட்டர்ஸ் மெயினாக வேணும், ஏன்னா த்ரெட் கட் பண்ணுறதுக்கு. ஸோ கட்டர்ஸ் கண்டிப்பாக வேணும், வாங்கிக்கோங்க. ஃப்ரேமில் ரொம்ப நேரம் நம்ம கிளாத்தை வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம கிளாத் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரேமை முன்னாடியே பேப்பர் டேப்பை வச்சோ இல்லைன்னா பாவாடை நாடாவை வச்சோ சுற்றி கிளாத்தை வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ப்ரிவெண்ட் பண்ணுவோம். அதுக்காக நமக்கு பாவாடை நாடாவும் கம்மும் வேணும். க்ளூ வந்து இதுக்கு மட்டும்தான்ட்டு இல்லை, நம்ம வந்து ஆரி ஒர்க் பண்ணும்போது சில பீட்ஸ் எல்லாம் மினி பீட்ஸ் எல்லாத்தையும் நம்ம
பேஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம க்ளூ யூஸ் பண்ணுவோம். பேட்ச் ஒர்க்கை பேஸ்ட் பண்ணுறதுக்கு, லோட் ஸ்டிச் யூஸ் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே பைப்பிங் கொடுக்கறதுக்கும் நமக்கு வந்து க்ளூ தேவைப்படும். ஸோ க்ளூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான். பைப்பிங் த்ரெட், ரிப்பன் எதுக்குன்னா 3D ஒர்க்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது, நிறையா சைஸ்லேயும் இருக்கும். உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு ஒரு சைஸில் ஒரு கலரில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வாங்கிக்கோங்க. ஆரி ஒர்க், ஆரி ஸ்டாண்ட், ஆரி ஃப்ரேமில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமாட்டி நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக ஆரி கார்ட்டில் கற்றுக்கலாம். காயின்ஸும் பெண்டன்ஸும் வேணும். இது நம்ம அட்வான்ஸ் ஸ்டிச்சஸில் நம்ம கற்றுக்கணும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற டிசைன்ஸ் எல்லாம் எழுதி வைக்கிறதுக்காக ஒரு நோட், பென், பென்சில், ஸ்கேல், எரேசர், ஷார்ப்னர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம்.